ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இன்றைக்கி அவன் ஏதோ வேலையாக இருக்கான். இன்றைக்கி அவன் ஏதோ வேலையாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is busy with work today. He is busy with work today. He is busy அப்படின்னா அவன் வேலையாக இருக்கான். With work அப்படின்னா ஏதோ வேலையாக பிஸியாக இருக்கான். He is busy with work today. டுடேனா இன்றைக்கி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை தூக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணு. இதை தூக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹெல்ப் மீ டு லிஃப்ட் இட். ஹெல்ப் மீ டு லிஃப்ட் இட். ஹெல்ப் மீ அப்படின்னா எனக்கு உதவி பண்ணு. டு லிஃப்ட் இட், இதை தூக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணு. ஹெல்ப் மீ டு லிஃப்ட் இட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இப்போது அங்கே வேலை பார்க்கல. நான் வேறு இடத்துல வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் ஒர்க் தேர் எனிமோர். ஐ டோன்ட் ஒர்க் தேர் எனிமோர். ஐ டோன்ட் ஒர்க் அப்படின்னா நான் வேலை பார்க்கல. தேர் அப்படின்னா அங்கே. எனிமோர் அப்படின்னா இப்போது. இதுக்கு மேலே நான் அங்கே வேலை பார்க்கல, வேறு இடத்துல வேலை பார்க்குறேன். ஐ டோன்ட் ஒர்க் தேர் எனிமோர். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லாரும் உன்னை பாராட்டினாங்க. எல்லாரும் உன்னை பாராட்டினாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரி ஒன் அப்ரிஷியேட்டட் யூ. எவ்ரி ஒன் அப்ரிஷியேட்டட் யூ. எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாரும். அப்ரிஷியேட்டட் அப்படின்னா பாராட்டினாங்க. யூ அப்படின்னா ஒன்று. எல்லாரும் ஒன்றை பாராட்டினாங்க. எவ்ரி ஒன் அப்ரிஷியேட்டட் யூ. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் உன்னோட வேலையை விட்ட. நீ ஏன் உன்னோட வேலையை விட்ட. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why did you quit your job? Why did you quit your job? Quit அப்படின்னா வேலையை விடுறது, ஒரு விஷயத்தை விடுறத quit அப்படின்னு சொல்லுவோம். ஸோ why did you quit your job? நீ ஏன் உன்னோட வேலையை விட்ட. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் இப்போவும் அதை பண்ண முடியும். என்னால் இப்போவும் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can do this even now. I can do this even now. I can do this. என்னால் இதை பண்ண முடியும். even now இப்போவும் என்னால் இதை பண்ண முடியும். I can do this even now. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ அன்னைக்கும் அதே தான் பண்ணுன. நீ அன்னைக்கும் அதே தான் பண்ணுன அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You did the same that day. You did the same that day. You did the same அப்படின்னா நீ அதே தான் பண்ண. that day அன்னைக்கும் நீ அதே தான் பண்ணின. You did the same that day. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு இங்கே இருக்கிறப்ப தான் நல்லா இருக்குது. எனக்கு இங்கே இருக்கிறப்ப தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I feel better staying here. I feel better staying here. I feel better அப்படின்னா எனக்கு நல்லா இருக்குது, நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன். staying here இங்கே இருக்கிறப்ப தான், இங்கே இருக்கிறது தான் எனக்கு நல்லா இருக்குது. ஐ ஃபீல் பெட்டர் ஸ்டேயிங் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கும் அப்படி தான் தோணுது. எனக்கும் அப்படி தான் தோணுது. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஈவன் ஐ ஃபீல் த சேம். ஈவன் ஐ ஃபீல் த சேம். ஈவன் ஐ ஃபீல் த சேம் அப்படின்னா எனக்கும் அப்படி தான் தோணுது. ஓகேவா? உனக்கும் அப்படி தோணுதா? உனக்கும் அப்படி தோணுதா? Do you even feel the same? Do you even feel the same அப்படின்னா உனக்கும் அப்படி தோணுதா? Do you even feel the same? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ இன்னும் முழிச்சிருக்கியா. நீ இன்னும் முழிச்சிருக்கியா, இன்னும் தூங்கலையா, இன்னும் முழிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆர் யூ ஸ்டில் அவேக். ஆர் யூ ஸ்டில் அவேக். அவேக் அப்படின்னா முழிச்சிருக்கிறது. ஸோ ஆர் யூ ஸ்டில் அவேக் அப்படின்னா நீ இன்னும் முழிச்சிருக்கியா. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ யாருக்கிட்டையும் பேசலையா. நீ யார்கிட்டையும் பேசலையா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Didn't you talk to anyone? Didn't you talk to anyone? நீ யார்கிட்டையும் பேசலையா. Didn't you talk to anyone? ஸோ இதுவே நீ யார்கிட்டையாவது பேசுனியா. நீ யார்கிட்டையாவது பேசுனியா அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ மட்டும் இல்லை அவனும் அதே தான் சொன்னான். நீ மட்டும் இல்லை அவனும் அதே தான் சொன்னான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
Not just you, even he said the same. Not just you, even he said the same. Not just you அப்படின்னா நீ மட்டும் இல்லை. Even he said the same. அவனும் அதே தான் சொன்னான். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் யாருக்கும் தெரியாமல் இதை பண்ணிகிட்ருக்கான். அவன் யாருக்கும் தெரியாமல் இதை பண்ணிகிட்ருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is doing it without anyone knowledge. He is doing it without anyone knowledge. He is doing it அப்படின்னா அவன் பண்ணிகிட்ருக்கான். without anyone knowledge, யாருக்கும் தெரியாமல் இவன் இதை பண்ணிகிட்ருக்கான். He is doing it without anyone knowledge. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ எவ்வளோ நாளாக இதை பண்ணிகிட்ருக்க. நீ எவ்வளவு நாளாக இதை பண்ணிகிட்ருக்க. எவ்வளவு காலமாக இதை செய்து கொண்டிருக்கிறாய். இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How long have you been doing this? How long have you been doing this? How long அப்படின்னா எவ்வளவு காலமாக. have you been doing நீ பண்ணிகிட்ருக்க. this இதை நீ எவ்வளோ நாளாக இதை பண்ணிகிட்ருக்க. how long have you been doing this? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னால் சரியாக தூங்க முடியல. என்னால் சரியாக தூங்க முடியலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am not able to sleep well. I am not able to sleep well. I am not able to sleep well அப்படின்னா என்னால் சரியாக தூங்க முடியல. ஸோ இதை வேறு விதமாக சொல்லலாம். அது எப்படின்னா I am unable to sleep well. I am unable to sleep well. I am unable to sleep well. ஓகேவா? இதுவே உன்னால் சரியாக தூங்க முடியுதா. உன்னால் சரியாக தூங்க முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Are you able to sleep well? Are you able to sleep well? Or we can ask, can you sleep well? Are you able to sleep well அப்படின்னாலும் உன்னால் தூங்க முடியுதா. Can you sleep well அப்படின்னாலும் உன்னால் தூங்க முடியுதா. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். யாருக்கும் எதுவும் கிடைக்காது. யாருக்கும் எதுவும் கிடைக்காது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one will get anything. No one will get anything. No one will get anything அப்படின்னா no one அப்படின்னா யாருக்கும் இல்லை. will get anything அப்படின்னா கிடைக்கிறது யாருக்குமே இல்லை. யாருக்குமே எதுவுமே கிடைக்காது. No one will get anything. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனுக்கு கண்டிப்பாக ஏதாவது கிடைக்கும். அவனுக்கு கண்டிப்பாக ஏதாவது கிடைக்கும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will definitely get something. He will definitely get something. He will definitely get அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். something அப்படின்னா ஏதாவது. He will definitely get something. அவனுக்கு கண்டிப்பாக ஏதாவது கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவளை பேச விடு. அவளை பேச விடு. ஏன் அவளை தடுக்கிற. அவளை பேச விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? let her speak. let her speak. let her speak அப்படின்னா அவளை பேச விடு. ஓகேவா? let அப்படின்னா விடு. let her speak அப்படின்னா அவளை பேச விடு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது அப்புறமா சரியாயிடும். இது அப்புறமா சரியாயிடும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? it will get better later. it will get better later. it will get better அப்படின்னா சரியாயிடும். later அப்படின்னா அப்புறமா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். என்னால் இதையே பண்ணிகிட்ருக்க முடியாது. என்னால் இதையே பண்ணிகிட்ருக்க முடியாது. எனக்கு வேறு வேலை இருக்குது. இதையே என்னால் பண்ணிகிட்ருக்க முடியாது நாள் ஃபுல்லாக அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't keep on doing this. I can't keep on doing this. I can't அப்படின்னா என்னால் முடியாது. keep on doing this அப்படின்னா இதையே பண்ணிகிட்ருக்க என்னால் முடியாது. I can't keep on doing this. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உன்னால் இதையே பண்ணிகிட்ருக்க முடியுமா. உன்னால் இதையே பண்ணிகிட்ருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இதை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் இஸ் ஹார்ட் டு டூ. இட் இஸ் ஹார்ட் டு டூ. இட் இஸ் ஹார்ட். ஹார்ட் அப்படின்னா கடினமாக இருக்கிறத ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் ஹார்ட் அப்படின்னா இது கடினமாக இருக்குது. டு டூ செய்கிறதுக்கு, பண்ணுறதுக்கு. இதை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாள் நல்லாவே போகலை. இன்றைக்கி நாள் மோசமாக இருந்துச்சு. இன்றைக்கி யார் முகத்தில் முழிச்சனே தெரில. இன்றைக்கி நாள் நல்லாவே போகல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I had a bad day today. I had a bad day today. I had a bad day today அப்படின்னா எனக்கு இன்றைக்கி நாள் நல்லாவே போகல.
இன்றைக்கி நாள் மோசமாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ ஒரு மாதிரி நடந்துக்கிற, நீ ஒரு மாதிரி நடந்துக்கிற, உனக்கு என்னாச்சு, நீ ஒரு மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் ஆக்டிங் வியர்டு. யூ ஆர் ஆக்டிங் வியர்டு. வியர்டு அப்படின்னா ஒரு வினோதமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத வியர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூ ஆர் ஆக்டிங் வியர்டு அப்படின்னா நீ ஒரு விதமாக நடந்துக்கிற, நீ ஒரு மாதிரி நடந்துக்கிற, வினோதமாக நடந்துக்கிற அப்படிங்கிறதுக்கு யூ ஆர் ஆக்டிங் வியர்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னை அமைதியாக இருக்க சொன்னேன். நான் உன்னை அமைதியாக இருக்க சொன்னேன். நீ ஏன் பேசுகிற, நீ ஏன் இதை பண்ண, நான் உன்னை அமைதியாக தானே இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I told you to keep quiet. I told you to keep quiet. I told you அப்படின்னா நான் உங்ககிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்? to keep quiet. அமைதியாக இருக்க சொல்லி நான் உங்ககிட்ட சொன்னேன். I told you to keep quiet. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் அசையாமல் அப்படியே இரு. ஒரு நிமிஷம் அப்படியே இரு. ஒரு நிமிஷம் அங்கே இங்கேயும் அசையாமல் அப்படியே இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Stay still for 1 minute. Stay still for 1 minute. Stay still அப்படின்னா அப்படியே இரு, அசையாமல் அப்படியே இரு அப்படிங்கிறதுக்கு stay still for 1 minute அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ அவனை பார்க்க போகிற, நீ அவனை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You are going to see him in a while. You are going to see him in a while. You are going to see him அப்படின்னா நீ அவனை பார்க்க போகிற. in a while அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில், நீ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவனை பார்க்க போகிற. ஓகேவா? நீ அவனை பார்க்க போறியா, நீ அவனை பார்க்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்த சென்டென்சஸ்க்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் ஏன் அங்கே வந்தேன்னு அவன்கிட்ட சொல்லுவேன். நான் ஏன் அங்கே வந்தேன்னு அவன்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will tell him why I came there. I will tell him why I came there. I will tell him அப்படின்னா நான் அவன்கிட்ட சொல்லுவேன். why I came there, நான் ஏன் அங்கே வந்தேன்னு, நான் ஏன் அங்கே வந்தேன்னு அவன்கிட்ட சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அன்னைக்கு அவள் என்ன பண்ணுவா, அன்னைய நாளைக்கு அவள் என்ன பண்ணுவா, இது இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? What will she do that day? What will she do on that day? What will she do அப்படின்னா அவள் என்ன பண்ணுவா, அன்னைக்கு அன்னைய நாளைக்கு அவள் என்ன பண்ணுவா. What will she do on that day? ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.